மதுரை புத்தகத் திருவிழா கருத்தரங்க முடிவில் நடந்த கலை நிகழ்ச்சியில் கருப்பசாமி பாடல் ஒலித்த போது உற்சாகமான மாணவிகள் சிலர் ஆட்டம் போட்ட நிகழ்வு சர்ச்சைக்குள்ளானது. இதையெல்லாம் புத்தக விழாவில் எப்படி அனுமதிக்க முடியும் என்று சிலர் சமூக ஊடகங்களில் கேள்வி எழுப்பினர். இந்த கேள்விக்கு அமைச்சர் மூர்த்தி பதிலளித்தார். சரி சார், இல்ல மனச்சாட்சியோட சகோதரன் சொல்லுங்க. நானு கலெக்டர் எல்லாருமா இருந்து பிரமாதமான புத்தக நிகழ்ச்சி வந்துட்டான். அதுக்கு பின்னுக்கு சும்மா ஆர்வ கோளாறுல சின்ன பள்ளி பிள்ளைகள் விளாண்டதெல்லாம் இதெல்லாம் வைரல் ஆகுமா? இதுதான் சொருகல்ன்றது. இதெல்லாம் சொருகல்லான கேள்வி. நான் கரெக்ட் டயத்துக்கு வந்தா எல்லாம் வந்தா புத்தக கண்காட்சி இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமா ஏற்பாடு பண்ணி நடந்துச்சு. தவறு செய்து இப்படிலாம் தப்பான கேள்வி கேட்காதுங்க. கிராமிய பாடலுக்கு இது இன்னைக்கு நேரத்தில் இல்ல, காலங்காலமா கிராமிய பாடல் தான் பாடினதுல ஒழிய இது எந்த விதமான இல்ல. நான் இருந்தேன், ஆட்சியர் இருந்தாங்க, மாநகராட்சி கமிஷனர் இருந்தாங்க, மேயர் இருந்தாங்க, எம்எல்ஏஸ் இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. நாங்க கடைசியா வணக்கம் சொல்லி நன்றி சொல்லிட்டு போனதுக்கு பின்னுக்கு சில கலை நிகழ்ச்சி டெய்லி 2 மணி நேரம் நடக்கும்னு சொல்லிருக்காங்க. கலை நிகழ்ச்சி கிராம பாடல் தானே ஒழிய இதுல மதமும் இல்லை, சமுதாயமும் இல்லை, எந்த விதமானமும் இல்லை. நீங்க எல்லாம் நம்ம பத்திரிகை துறையின் தொலைக்காட்சி நண்பர்கள் தயவு செய்து மதுரைக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த நலத்திட்டம் கூட மதுரையில் எந்த சமுதாயமே எந்த கட்சியே கிடையாது. மக்கள்ன்ற முறையில் எல்லா மக்களுக்கும் தான், வறுமை கோட்டு கீழே இருக்க எல்லா மக்களுக்கும் தான் கொடுக்குறாரு. அதனால நம்ம மதுரை பெருமையை சொல்லணுமே ஒழிய யாரோ ஒருத்தர் சொல்றதுக்காக ஏதாவது தவறான செய்தியில சொன்னா நம்ம எல்லாருக்கும் தான் இது. நிச்சயமா மதுரை அதுக்கு அப்பாற்பட்ட ஊருன்றது உங்களுக்கு தெரியும். மாமதுரைன்றது எல்லா சமுதாயமும் எல்லாரும் இருக்கக்கூடியது. நம்முடைய முதலமைச்சர் திராவிட மாடல் போது எல்லாமே அதுக்குள்ள அடக்கம். அதனால சின்னவரும் வர்றாரு, அவரு கொடுக்க போறதுலையும் எந்த விதமான ஒரு பட்டால கூட அரசியல் தலையீடு கிடையாது. எந்த நலத்திட்டத்திலையும் எங்களுடைய அரசு இல்லாம அதிகாரி பெருமக்களா தேர்வு பண்ணி தான் செலக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது நாளை 9ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் அறிவிப்பாங்க. அதெல்லாம் எல்லாம் அவர் அறிவிப்பாங்க. எல்லா திட்டங்களையுமே அமைச்சர் அறிவிப்பாங்க. சரியா? அதான் நாளை கழிச்சு இங்கேயா இங்க வர்றது ஒரு 22,000 to 23,000 பேர் வருவாங்க. உள்ள அரசு நலத்திட்டம் அதெல்லாம் எல்லா மாவட்ட நிர்வாகம் எல்லாம் பண்ணிக்குவாங்க. அரசு செஞ்சுக்கிறோம்.